லஞ்சுக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வந்துருவாங்க. ஹஸ்பண்ட்ல இருந்து பசங்க வரைக்கும் எல்லாரும் உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே நம்ம கியூபா கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுங்க. இந்த பன்னீர் நான் வீட்லயே ரெடி பண்ணது. பன்னீர் எப்படி நம்ம ஈஸியா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலான்ற வீடியோவும் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்றேன். பன்னீர் பாருங்க, கொஞ்சம் இந்த மாதிரி கலர் திரும்பி வரணும். இப்போ இது கூட சில்லி பவுடர், பெப்பர், கொஞ்சமா சால்ட், பன்னீருக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பன்னீர் பொதுவாக ரொம்ப நேரம் குக் பண்ண விடக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால ஒரு 2 மினிட்ஸில் நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே கேரட், பீன்ஸ், கேப்சிகம் நம்ம சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. வெஜிடபிள்ஸ் ஒரு ½ குக் ஆனா போதும். அப்பதான் நம்ம சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். நம்ம ஏற்கனவே பன்னீர்லயும் தனியா உப்பு போட்டிருக்கோம், சாதமும் உப்பு போட்டு வடிச்சு வச்சிருக்கோம். அதனால வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் மட்டும் கரெக்டான அளவு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது லோ ஃப்ளேம்ல நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஒரு ½ குக்டா இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். அதனால ரொம்ப வதக்கி விட வேண்டாம். இப்ப சில்லி பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெப்பர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சால்ட் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நம்ம ஏற்கனவே பாஸ்மதி அரிசி கொஞ்சமா உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா உதிரியா வடிச்சு தட்டில் கொட்டி ஆற வச்சிருக்கிறோம். இந்த ஆறின சாதத்தை தான் நம்ம இதில் சேர்க்கணும். சூடா சேர்க்கக்கூடாது. சூடா சேர்த்திங்கன்னா சாதம் உடஞ்சிடும். அதனால நல்லா ஆறின சாதத்தை தான் இதில் சேர்க்கணும். இப்போ சேர்த்துட்டு மசாலா எல்லா பக்கமும் வரா மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம கடைசியாக ஃப்ரை பண்ணி வச்ச இந்த பன்னீரும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சுட சுட சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அட்டகாசமான சுவையில பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு அசத்துங்க. நன்றி, வணக்கம்.